வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோஷியல் மீடியா டாபிக்க ஆழமா பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல. அது ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன கதை, அத பத்தி தான் டீப்பா அலச போறோம். முதல்ல இந்த ட்ரம்ப் இறந்துட்டாரு, அதாவது ட்ரம்ப் இஸ் டெட் நியூஸ் எப்படி திடீர்னு சோஷியல் மீடியால இவ்ளோ பாப்புலர் ஆச்சு? இதுக்கு காரணம் அமெரிக்க துணை ஜனாதிபதி கேண்டிடேட் ஜேடி வான்ஸோட ஒரு இன்டர்வியூ தானே. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த இன்டர்வியூல ரிப்போர்ட்டர்ஸ் ஜேடி வான்ஸ் கிட்ட ட்ரம்போட வயசு அப்புறம் அவரோட ஹெல்த் பத்தி கேட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் அமெரிக்கா ஹிஸ்டரியிலேயே ரொம்ப வயசான பிரசிடென்ட்ல ஒருத்தர். இப்ப 2வது தடவை போட்டி போடும்போது ஹெல்த் பத்தின கேள்வி வருது, இயல்பு தானே. அதுக்கு வான்ஸ் முதல்ல என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் நல்லா இருக்காரு, ஹெல்தியா இருக்காரு, ராத்திரி கூட லேட்டா வேலை செய்யறாரு, செம எனர்ஜியோட இருக்காரு அப்படின்னு சொன்னார். இது எதிர்பார்த்த பதில் தான். நிருபர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணாரு. கடவுள் சித்தத்தால ஏதாச்சும் மோசமான சோகம் நடந்துச்சுன்னா, அதாவது யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம், ஆனா ஒருவேளை அப்படி நடந்தா கடந்த 200 நாள்ல எனக்கு போதுமான பயிற்சி கிடைச்சிருக்கு, அதனால என்னால நாட்டை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இல்ல? சும்மா அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆனா நான் ரெடின்னு சொன்ன மாதிரி இருக்கே, இதுதான் இந்த கான்ட்ரோவர்சியை கிளப்பி விட்டதா? அதுதான் நிறைய பேர் இத எதுக்கு இப்ப இத சொல்றாருன்னு யோசிச்சாங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் பிரசிடென்ட்டோட ஹெல்த் பத்தி பேசும்போது நல்லா இருக்காருன்னு சொல்றதுதான் வழக்கம். ஆனா வான்ஸ் ஒருபடி மேல போய் ஒருவேளை அப்படி நடந்தான்னு ஒரு கற்பனையான விஷயத்த பேசி அதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொன்னதுதான் பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்துச்சு. அதுலயும் ஜேடி வான்ஸ் கொஞ்சம் யங் இல்லையா? அதுவும் இதுல ஒரு கவனத்தை ஈர்த்துச்சா? வான்ஸ்க்கு வயசு 41 தான். கடந்த 50 வருஷத்துல அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் ஆனவங்கள்ல இவர்தான் ரொம்ப யங். ஹிஸ்டரியிலே ரொம்ப யங்னா 1857ல ஜான் சி பிரெக்கன்ரிட்ஜ், அவருக்கு 36 வயசு. இப்போ சமீப காலத்துல இவ்ளோ சின்ன வயசுல இந்த பதவிக்கு வர்றவர் இப்படி பேசுனது, இவர் பதவிக்கு வர அவசரப்படுறாரா, இல்லனா ட்ரம்ப் ஹெல்த் பத்தி இவருக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புச்சு. இதுதான் சோஷியல் மீடியால அந்த தீய பத்த வச்சது. அப்போ இந்த ஒரு வாக்கியம் தான் மக்கள் மத்தியில பெரிய சலசலப்பை உண்டாக்கிடுச்சு. ட்ரம்ப் எங்க போனாரு, ஏன் பப்ளிக்ல வரல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கையில ஏதோ சிவப்பு கலர்ல மார்க்ஸ் இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு ஒரே பேச்சா போச்சு. ஆயிரக்கணக்கான பேரு சோஷியல் மீடியால இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் இஸ் டெட், வேர் இஸ் ட்ரம்ப், இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. சிலர் ட்ரம்போட ஃபிளைட் எங்க இருக்குன்னு பாக்குற வெப்சைட்ல போய் அது வழக்கமா இருக்கிற இடத்துல இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னும் அந்த வதந்திக்கு வலு சேர்த்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது ஒரு பெரிய உலக செய்தியா மாறிடுச்சு. இந்த வதந்தியில உண்மை இருக்கா? இல்ல, நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த வதந்தி பரவிட்டு இருந்த அதே நேரத்துல ட்ரம்ப் அவரோட புளோரிடா வீட்ல பேரக்குழந்தைகளோட கோல்ஃப் விளையாடுற போட்டோஸ் வெளியாச்சு. அந்த போட்டோஸ்ல அவர் ரொம்ப நார்மலா நல்ல ஹெல்த்தியா தான் தெரிஞ்சாரு. அதனால அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் சுத்தம் போய் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கோல்ஃப் போட்டோஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட புதுசா சந்தேகம் வந்துச்சு. இது நிஜமான ட்ரம்ப் இல்ல, இது அவரை மாதிரியே இருக்கிற பாடி டபுள் அப்படின்லாம் நெட்ல பேசினாங்களே. ஆமா, அந்த வாதமும் வந்துச்சு. செக்யூரிட்டிக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ பயன்படுத்துவாங்க. இது பொதுவா கான்ஸ்பிரசி தியரிகள்ல வர ஒரு ஐடியா. ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இந்த மாதிரி பாடி டபுள்ஸ் இருக்குன்னு ரொம்ப நாளா பேசிக்கிறாங்க தானே. சரிதான், அதே மாதிரி தான். ஏன் இந்த பாடி டபுள் தியரி இவ்ளோ ஈஸியா நம்பப்படுது? போட்டோஸ் தெளிவா இருந்தோம், ஏன் இந்த சந்தேகம் வருது? இதுக்கு 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்னு, அரசியல் தலைவர்கள் மேல இருக்கிற ஒரு ஆழமான அவநம்பிக்கை. 2வது, இப்ப இருக்கிற டெக்னாலஜி, டீப் ஃபேக் மாதிரியான விஷயங்களால நாம பாக்குறது உண்மையா பொய்யான்னு ஒரு சந்தேகம் இயல்பாவே வருது. அப்புறம் ஆதாரம் இல்லாட்டியும் கூட ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் பத்தி ஏதாவது அசாதாரணமா நடந்தா சிலர் அதை இந்த மாதிரி தியரிஸோட கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. குறிப்பா ட்ரம்ப் மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய நபர்னா அவரை சுத்தி இந்த மாதிரி தியரிஸ் ரொம்ப ஈஸியா பரவிடுது. இது சும்மா சோஷியல் மீடியால பேசினதோட நிக்கல. அமெரிக்காவோட முக்கியமான மீடியா சேனல்ஸ், இந்தியால சில மீடியா, ஏன் யூரோப்ல கூட இத பத்தி நியூஸ் போட்டாங்க. ட்ரம்புக்கு என்ன ஆச்சு, வேன்ஸ் ஏன் அப்படி பேசினாரு, இந்த வதந்தி எப்படி பரவுச்சுன்னா அனலைஸ் பண்ணாங்க. ஒரு வதந்தியே ஒரு செய்தியா மாறுச்சு. இதுவே அந்த வதந்தி எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு காட்டுது. ஆனா திரும்பவும் சொல்றோம், ஆதாரம் தெளிவா சொல்ற மாதிரி ட்ரம்ப் உயிரோட தான் இருக்காரு. இந்த மாதிரி வதந்திகளை நம்ப வேண்டாம். ட்ரம்போட ஹெல்த் அவர் தடவை பிரசிடென்டா இருந்தப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லன்னு தெரியுது. அவர் கொஞ்சம் ஓவர்வெயிட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கையில சில சிவப்பு கலர்ல மார்க்ஸ் இருந்துச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. அது எதனால வந்துச்சுன்னு தெளிவா எந்த மெடிக்கல் விளக்கமும் பப்ளிக்ல சொல்லல. இதுவும் அவரோட ஹெல்த் பத்தின சந்தேகங்களுக்கு கொஞ்சம் வலி சேர்த்தது. அவர் பொது இடங்கள்ல தோன்றது சமீப காலமா குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு கனடால நடந்த G7 சம்மிட், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட், உலக தலைவர்கள்லாம் கூடுற இடம். ஆனா ட்ரம்ப் அந்த மீட்டிங்ல இருந்து பிளான் பண்ணதை விட சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இது நிறைய பேர் ஆச்சரியப்படுத்துச்சு. ஃபாரின் ட்ரிப்ஸ் பத்தி என்ன? அதையும் அவர் குறைக்கிறாரு. பெரும்பாலும் அமெரிக்காவுக்குள்ளேயே தான் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. வெளிநாட்டு பயண திட்டங்கள் சிலது
அனௌன்ஸ் பண்ணாலும் அது அப்புறம் கேன்சல் ஆகிற மாதிரி இல்ல தள்ளி போற மாதிரி தெரியுது. இந்தியால சீக்கிரமா நடக்க போற குவாட் மாநாடு இருக்குல்ல, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த 4 நாடுகள் சேர்ந்தது. இந்த முக்கியமான மாநாட்டிலும் அவர் கலந்துக்க மாட்டாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட ஹெல்த், அவரோட எனர்ஜி லெவல் பத்தின கேள்விகள் வர்றது இயல்புதான். அவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிங்கிறதாலையும் அவரோட பாலிசிஸ் முடிவுகள் காரணமாகவும் அவர் ஒரு ஹை வேல்யூ டார்கெட் அப்படின்னு கருதப்படுறாரு. அதாவது சில குரூப்ஸ்கோ இல்ல சில நாடுகளுக்கோ அவர் ஒரு முக்கியமான குறி. சில ஈரானிய ஜியோபொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மத்தியில ஒரு கருத்து இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. என்னன்னா, இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட் இருக்காங்கல்ல, அவங்க ட்ரம்ப கொன்னுட்டு அந்த பழிய ஈரான் மேல போட்டுட வாய்ப்பு இருக்குன்னு அந்த அனலிஸ்ட் நினைக்கிறாங்களாம். ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொன்னதா ஆதாரம் சொல்லுது. அதனால அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அமெரிக்கா உடனே ஈரானை தாக்கும். இது ஈரான் மேல ஒரு பெரிய மிலிட்டரி அட்டாக்க ஆரம்பிக்க அமெரிக்காவை தூண்டுற ஒரு வழியா இருக்கலாம்னு அவங்க யூகம் பண்றாங்க. இது இஸ்ரேலுக்கு சாதகமா இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். இது வெறும் ஒரு தியரி தான். ஆதாரம் இத ஒரு குறிப்பிட்ட குரூப்போட கருத்தா மட்டும்தான் சொல்லுது. இதுக்கு எந்த கன்ஃபார்ம்டான ஆதாரமும் இல்ல. ஈரான் நேரடியாவே ட்ரம்ப குறிவைக்கிறதா பல தடவை வார்ன் பண்ணி இருக்கிறதா ஆதாரம் சொல்லுது. குறிப்பா ஈரானிய தளபதி காசிம் சுலைமானி ட்ரம்ப் ஆர்டர்ல கொல்லப்பட்டார் இல்லையா, அதுக்கு பழி வாங்க போறோம்னு ஈரான் ஓபனாவே சொல்லிருக்கு. ட்ரம்ப் அவரோட புளோரிடா ரிசார்ட் மாரே லாகோல இருக்கும்போது அவரை ட்ரோன் வச்சு தாக்கலான்னு கூட ஈரான் சைட்ல இருந்து வார்னிங்ஸ் வந்ததா ஆதாரம் சொல்லுது. அதனால அவர் மேல இருக்கிற செக்யூரிட்டி த்ரெட் உண்மையானது, சீரியஸானது.